எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதெல்லாம் வாயார் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தையால் இந்த நாடு அறிய வேண்டுமா? அதை நாம் பார்க்க வேண்டுமா? பார்ப்போம், கேட்போம், நம்மை பார்த்து பேசுவார்கள். இந்த குழந்தை என்னுடைய குழந்தை. அதனால் இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை என்று தண்டனை கொடுப்பதற்கு என்னுடைய மனம் ஏற்கவில்லை. அதனால் இந்த குழந்தை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். ஒரு விருப்பம் பரிசு. குழந்தைக்கு பெயர் சூட்டி விட்டீர்களா? அழகான பெயர். நல்லது நல்லது. பிறந்ததோ மகேசன் அருள், நாடோ மல்லிகாபுரி, மகர நக்கரத்தில் பிறந்ததால் இந்த குழந்தைக்கு மாயாவதி 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 வேதிவாளர், அதாவது கொட்டியம்பட்டை சேர்ந்த எனது உயிரினும் மேலான உடன்பிறவ அன்பு சகோதரர் சத்யநாராயணன் சொல்லக்கூடிய உயர்திவாளர் ஐயவர்கள் இது பெரிய செவல அருகாமல் இருக்கக்கூடிய துளங்கம்பட்டை சேர்ந்த முனியப்பனை பாராட்டி 100 ரூபாய் அன்பு கணக்கு அளித்திருக்கிறார். ஐயவர்கள் நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வமாய் வாழ வேண்டும் என்று நான் வணங்க அம்மனை வேண்டி வணங்குகிறேன். அன்பு வணக்கம் வணக்கம் வணக்கம். விழுப்புரம் வட்டம் ஆனவங்களை சேர்ந்த சிவசக்தி நாடகம் என்ற சார்பாக மனோகர் என்று சொல்லக்கூடிய உயர்திர்வாளர் எங்களை போன்ற கலைஞர் ஐயா அவர்கள் இது துளங்கம்பட்டை சேர்ந்த முனியப்பனை பாராட்டி 50 ரூபாய் அன்பு கணக்கு அளித்திருக்கிறார். அவருக்கு என் சார்பாக நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு அழகான பெயர் வைத்திருக்கிறோம். அப்படி வைத்து ஆணுக்கத்தின் நிலையில் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் நிலத்தாலே எங்கள் இதழ்கள் வெடித்து போல இருக்கிறது. என்ன வைத்தோனா கோபமாக இருக்கிறீர்கள்? ஏனென்றால் இந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் காலத்தையும் கணித்து சொல்லுங்கள் என்று எங்கள் குலக்குரு துக்காட்சியத்தில் கேட்டதற்கு என்ன உழைத்தா தெரியுமா? சொல்லவே மனமரவில்லை. சொல்லுங்கள். சொன்னாலும் இந்த குழந்தை பிறந்த நேரம் மாயாவதி பிறக்கவும் இந்த மல்லிகாபுரியை மன்னரா போய்விட்டது. மாயாவதி பிறக்கவும் மல்லிகாபுரி அழியுமாக இருக்கிறதா? எங்கு பார்த்தால் 230 வாழ்த்து வாயார் வாழ்த்து கொண்டிருக்கின்றார் நாட்டு மக்கள். இத்தனை கோடி மக்களை இழந்து விட்டு இந்த ஒரு குழந்தை மட்டும் வாழ வேண்டுமா? நினைத்து பாருங்கள் மதனையாரை, நினைத்து பாருங்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த குழந்தையை என்னிடத்தில் கொடுத்து விடு. இந்த குழந்தையை நான் பார்த்து இந்த குழந்தையை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த குழந்தை இருந்தால்தானே இந்த நாடு அழியும். இந்த குழந்தையை கொண்டுவிட்டால் குழந்தை கொடுக்க மாட்டேன். உங்களை கொண்டுவிட்டு நாங்கள் மட்டும் எப்படி வாழ போகிறோம்? அதனாலே சொல்ல தாய்க்கும் தாயாக எடுத்து வளர்த்திருக்கிறேன். தந்தைக்கும் தந்தையாக என் அண்ணன் இருக்கிறார். அப்படி
இந்த நாடே அழிந்தாலும் இந்த நகரமே அழிந்தாலும் என் குழந்தையை நான் கொடுக்க மாட்டேன். நீ சதிகாரி. முடியாது. நாடே அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த ஒரு குழந்தை வாழ சொல்லிட்டாயே, நீ எல்லாம் ஒரு தாயா? முடியாது. முடியாது. கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. கோபத்தின் காலாகிறாய். ஒரு பையா இல்லையா? கொடுக்க முடியாது. அப்ப நீ சொல்லலாம்.
மாதங்கள் மட்டும் பாவை நான் வாய் வைத்தில் மகளே நான் என்ன செய்வேன் மகளே மகளே நான் என்ன பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறாது என்பார்களே 18 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தேனே அப்படியே இருந்திருக்க கூடாதா இறைவா குழந்தையை கொடுத்து இப்படி இவனுக்கும் தகுதாட்சணம் இல்லாமல் பிடிக்க செய்கிறாரே நான் இதற்கு பெண்ணாக பிறந்தேன் பெண்ணாக பிறந்தது இப்படி மண்ணாக பிறந்திருக்க கூடாதா இப்படி மண்ணாக பிறந்திருந்தால் மன்னானுடைய சாலுக்காகிலும் உதிர்ப்பேனே 1000 கோடி பாவத்தை செய்தவள் நான் பெண்ணாக பிறப்பாள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் அதைவிட கொடிய பாவத்தை செய்து விட்டேனோ உன்னை தான் எடுத்து பிரியமுடன் எடுத்த முன்னனை போரேனடி முன்னனை போரேனடி என் வாழ்வில் முன்னனை போரேனடி அந்த குழந்தையை கொல்ல நினைத்தால் அந்த குழந்தையோடு நானும் போய் சேர்ந்துள்ளேன். நான் மட்டும் இந்த உலகத்திலிருந்து என்ன சுகத்தை காணப் போகிறேன். கலிமலையை சேர்ந்த ஐயா எம்பி ஜெகத்ராஜ் ஐயா அவர்கள் எங்கள் மீது பிரியம் உள்ளவர். எங்களை நல்லா விரும்பி
ஆர்வமுடன் பார்ப்பவர் ஐயா அவர்கள் இதே திருப்பணத்தை சேர்ந்த அமைதி எனக்கு 250 ரூபாயும் எங்கள் கம்பெனியில் மிருதங்கம் வாசிக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இதே எங்கள் கம்பெனியில் மிருதங்கம் வாசிக்கக்கூடிய கடைமரத்தை சேர்ந்த பிரகாஷ் தம்பிக்கு 250 ரூபாயும் இதே திருப்பணத்தை சேர்ந்த அமைதி எனக்கு 250 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். ஐயா அவர்களுக்கு கம்பெனி சார்பாக எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு வணக்கம். குழந்தைகளே என்ற இயக்கத்தில் இன்று கொண்டிருந்தோம். ஆண்டவர் திருவிழா குழந்தை பிறந்தது. ஆனால் இந்த குழந்தை பிறந்தவரும் நாட்டுக்காக பிறந்தது. என்ன செய்வது? சித்தப்பா என்று அழைக்க வேண்டிய இந்த குழந்தை என் கரத்தாலே குழந்தையாகிவிட்டது. ஏன் அதற்காகவா? இல்லை, இந்த நாட்டு மக்கள் வாழ வேண்டும். அதனால் நாடு செழிக்க வேண்டும். ஒரு குழந்தை போனால் பரவாயில்லை, மற்றொரு குழந்தை பெற்றெடுத்துக் கொள்ளலாம். நாடு அழிந்து போய்விட்டால் நாடு கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் இந்த குழந்தை என் கரத்தாலே வெட்டுகிறேன். என்ன பாவத்தை செய்தது, என்ன தவறு செய்தது, இது கொள்ளை சொல்லி விட்டாய். இந்த குழந்தை பிறப்பது வீட்டுக்கு எந்த காலை எடுத்து என் வீட்டுல வச்சியோ சரி, அப்பே குழந்தையே இல்லாத வீட்டுல குழந்தை பிறந்திருக்கிறது. சனி வந்தாலும் வரலாம் வரலாம், இந்த முடி வரக்கூடாது. நீ வந்தாதான் என் குடும்பம் இப்போது அது கலகலந்து போயிடுச்சு. என்ன காரணம்? குழந்தை இல்லை என்று சொல்லும். ஆமா, ஈஸ்வரர் விட்டு கடும் தவறு செய்து வெட்கம் குழந்தை பிறந்தது. ஆனா அந்த குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமா? பேர் வச்சீங்களா? பேர் வச்சோம். என்ன பேரு? மாயாவதி என்று பேர் வச்சோம். அற்புதமான பேர் வச்சு. பேரு மகேஷ் நவரு. ஆரோ மல்லிகாபுரி. மல்லிகாபுரி. மகள் நக்கேத்தன மாயாவதி பேரு. மாயாவதி. ஆனா பேர் வச்ச என்ன ஃபைன்? என்ன? அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் காலத்தையும் கடித்து சொல்லுங்கள் என்று எங்கள் சுக்காச்சாரியர் இருக்கிறாரே குலக்கூறு. ஆமா சரி, உழைத்தோம். ஆனா அவன் பார்த்துட்டு என்ன உழைத்தா தெரியுமா? என்ன உழைத்தார்? மாயாவதி பிறக்கவும் பிறக்கவும் இந்த மல்லிகாபுரியே மண்மனா போயிடும் சொன்னார். இது காரணம் இதனை மாயாவதி பிறக்கவும் மல்லிகாபுரி மண்ணோடு மண்ணாக அழிவு என்பது இருந்து விட்டது. ஆமா, முடிவே கருதுங்களா? முடிவை ஹக்கியாக்க வந்து விட்டோம். மறந்து விட்டீங்க. கட்சித்தோம் எங்கள் கச்சனைக்கு பயந்து எங்கள் சுக்கராச்சாரி பயந்து ஓடிவிட்டார். காரணமே அதான். முடிவே கேட்டிருந்தார். இப்படிப்பட்ட பாதக செயலுக்கு நீ ஈடுபட்டு இந்த குழந்தை பிறந்த நேர காலம் 14 ஆண்டுகள் மட்டும்தான். இந்த குழந்தை பிறந்த நேரம் வெறும் 14 ஆண்டுகள் தான். நாட்டில் இருந்த நாடு அழிந்து போயிடும். அழிந்துவிடும். அது பேர் அழிவு என்பதே கிடையாது. வாங்கி அப்படி என்றால் இந்த குழந்தை நாட்டில் இருந்தால் நாட்டில் கழிவு அழிவு. இந்த குழந்தை எங்கே வளர்ப்பது, யாருக்கு கொடுப்பது? இருக்கிறது உங்களுக்கு சொந்தமான இடம். அதோ தெரிகிறது 7 கடல் மத்தியிலே வசந்தமலை தீவு. அந்த வசந்தமலை தீவிலே 1000 தாய்மார்களே தலை சேர்ந்த தாய்மார்கள் இருப்பது யாரு? முத்தையன். அவர்களிடத்திலே கொடுத்து அவர்கள் பெற்ற பிள்ளை போல் பாவித்து 14 ஆண்டு காலம் வளர்த்து வந்தார். 14 ஆண்டு காலம் முடிந்ததும் நாட்டுக்கு அழைத்து வந்தார். நாடு நலமாகவே இருக்கும். தகுந்த நேரத்தில் வந்தீர்கள். ஏனென்றால் இந்த குழந்தை இந்த மல்லிகாபுரியினால் நாடு அழியும். 7 கடலுக்கு அப்பால் மத்தியிலே கருக்கடல். அங்கே வசந்தமலை தீவு எங்களுக்கு சொந்தமான இடம். அங்க மனித சஞ்சாரமே கிடையாது. அங்கே எப்படி வளர்த்து கேட்கிறார். ஆனால் இந்த குழந்தை வளர்ந்தால் அதாவது ஒரு அழிவாளம் ஆபத்து என்பது ஏனென்றால் 14 ஆண்டுகள் கழித்து வளர்ப்பதற்கு எங்கள் நாட்டிலே ராஜா 1000
புறப்படு. யாருக்கும் தெரியாமல் வெறும் 16 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் கழித்து நாட்டிற்கு அழைத்து கொண்டு அழைத்து வந்து ஆத்திரத்தால் அறிவித்து இந்த சிசுபாவத்துக்கு உண்மைதான். அதுபோல் வாழ்க. சிசுபாவத்துக்கு காப்பாற்றி நான் சென்று வருகிறேன். சென்று வாருங்கள். இப்போதே அழைக்கின்றேன். ராஜா ஜெயா. உயர் தீர்வாளர், இதே பக்கிரிப்பாளையத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கே முருகன் என்று சொல்லக்கூடிய உயர் தீர்வாளர் ஐயா அவர்கள் இதை பெரிய சேவல அருகாமல் இருக்கக்கூடிய துளங்கப்பட்டை சேர்ந்த முனியப்பனை பாராட்டி 100 ரூபாய் அன்பு கணக்கு அளித்திருக்கிறார். ஐயா அவர்கள் நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வமாய் வாழ வேண்டும் என்று நான் வணங்க அம்மனை வேண்டி வணங்குகிறேன். அன்பு வணக்கம். வணக்கம்.
சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரு தெரியுமா? யாருங்க நீ? நான் தான் முத்தையனே. இந்த மல்லிகாபுரியில தோட்ட வேலை செய்யக்கூடிய முத்தையன் பேருக்கு எந்த குறையும் இல்லை. தோட்ட வேலை செய்ய என் மாமன் ஒண்ணு இருக்கிறான். அவன் பேரு ராஜ அம்சம். என்ன பண்றது? அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. குழந்தையா குட்டியா ஒண்ணு இல்லை. என்ன பண்றது? கிடைக்கிறது சம்பாதிக்கிறது. இந்த தோட்ட வேலை செய்யறதெல்லாம் எடுத்துட்டு போய் சம்பாதிச்சு கொடுக்கறது என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவன் என்ன தெரியல, ஒரு நாளைக்காவது மாமனுக்கு அவன் கை தர மாட்டேன். ஆனா வணக்கம் 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 வணக்கம். இப்ப நல்லா தெரியல. என்னப்பா? என் பேரு முத்தையா. உன் பேரா? சரிதான். என் பேரு முத்தையா. எனக்கு 3 தரம். யாருங்க? எனக்கு 3 பொண்ணு. உனக்கா? ஆமாண்ணே. உன்னை பார்த்து யாரு மூஞ்ச பார்த்து பொண்ணு கொடுத்தான்? தப்பா நினைக்காதீங்க. முத பொண்ணு என் மாமா பொண்ணை கட்டேன். சரி. அவ கொஞ்சம் படிச்ச புள்ள. நான் படிக்காதவன். தலைவர் என்ன பண்ணாரு? ஒரு தலைவர் அவர் என்ன பண்ணாரு? டேய் முத்தையா, உன் பொண்டாட்டி கொஞ்சம் வேலைக்கு அனுப்பு. சரி. இந்த 100 நாள் கணக்குலாம் எடுத்துட்டு அவ அதே மாதிரி போனா 100 நாள் கணக்கு எடுத்து போனான். இப்படியே தலைவர் குடிக்கா போயிருந்தா போயிரு. சரி. நானே ஒரு தலைவனை அதை போட்டாரு. முத பொண்டாட்டி. ரெண்டாவது பொண்டாட்டி என்ன பண்ணேன்? பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பொண்ணு எடுத்தேன். சரி. படிச்ச பொண்ணு இருக்குது. என் பொண்ணு படிச்ச பொண்ணா இருக்குது. நீ வேலை செய்ய முடியாது. சரி. வேற ஒருத்த பொண்ணு பாருங்க. ஐயா தப்பா நினைக்காதீங்க. எங்க ஊருக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி வருது. கம்பெனில சேர்த்து விட்டுருவோம் பொண்ணு என்ன. அதே மாதிரி கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ண மறானாவே எக்ஸ்போர்ட் கம்பெனில சேர்த்து விட்டேன். அவளுக்கு என்ன டூட்டின்னு கேது. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரை அவனுக்கு டூட்டி. எனக்கு என்ன டூட்டிங்க? நான் 6 மணி ஆகி போச்சுன்னா சாயந்தரம் பையன் தூக்கிட்டு நான் நாடகத்துக்கு கூடுவேன். சரி. அவன் நான் பண்ண பையன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வருவாங்க. நான் காலையில 6 மணிக்கு வீட்டுக்கு போவேன். அவன் 6 மணிக்கு பையன் தூக்கிட்டு அவன் போவான். இதே மாதிரி போயிட்டே இருந்தோம். 2 பேரும் சந்திப்பில்லை. சரி. அதனால எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரன் வந்து அடிச்சுட்டு போட்டான். இது பக்கிரிபாளையம் கிராமத்தை சேர்ந்த ஜெகதீசன், பக்கிரிபாளையம் ஜெகதீசன் ஐயா அவர்கள் இதே திருக்குளத்தில் இருந்த அமைதி எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். ஐயாவுக்கு கம்பெனி சார்பாக எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு வணக்கம்.
சரி. அவன் ஒரு நாளைக்காவது காசை காட்ட மாட்டான். என் எவ்வளவு பணம் என்ன ஆகும்? நாம வேலைக்கு போனதுல சரி. அது நாம வரட்டும். என் பொண்டாட்டி ஈத்து போட்டு ஒதுக்கல. சரி. என் பொண்டாட்டி ஈத்து போட்டு ஒதுப்பு. இந்த ஊருக்கு யாரும் மறைக்கூடாது. சரிப்பா சரிப்பா சரி. அப்படி மறைச்சிங்க. என்ன பண்ண உங்க மட்டும் தான் வரும். இல்லப்பா நாங்க வரலப்பா. ஏபாய். வந்து பாக்குறீங்க. ரவுடி அடி ஒதுக்குறீங்க. நீங்களா? ஒரு 200 ரூபாய் காசு தான் கொடு. அதெல்லாம் இல்லப்பா, ஏற்கனவே காசு ஒரு 100 ரூபாய் கொடுக்க நான் கொடுக்க மாட்டேன். என்ன வச்சு கொடுக்குறீங்க? சரிப்பா. பொண்டாட்டி வச்சு கொடுங்க. அப்படின்னா 1000 ரூபாய் கூட வாங்கிப்பா. என்னது? என்ன நம்பி கொடுக்கற பொண்டாட்டி தான் 1000 ரூபாய் வாங்கி. ஏம்பா வேலை கடந்து வேலை செய்து கழிச்சுடுவாங்க. அப்படியே அதோ எடுத்து வச்ச பாறை இருக்குது. சரி. அந்த பாறை மேல பத்து தூக்குறேன். என் பொண்டாட்டி வந்தா கொஞ்சம் கிளப்பி விடுங்க. ரைட் கிளப்பி விடுறேன். நீங்க வரட்டே பாரு. இருந்து மகளே வாங்கிட்டு. ராமஜெயம், திருமங்கலம், எம் நடராஜன், ஆர் கஜேந்திரன் இவர் இருவரும் சேர்ந்து எங்கள் கம்பெனியில் அகட விட பப்புனாக நடிக்கக்கூடிய நத்தமேட்டு கிராமத்தை சேர்ந்த ராஜவேல் ஐயா தம்பி ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் பளித்துள்ளார். ஐயா அவர்களுக்கு எங்கள் சார்பில் நன்றி தெரிவித்துள்ளோம். அன்பு வணக்கம். ஐயா அவர்களுக்கு சரி 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 சரி. நான் இங்கதான் படுப்பேன். நான் துணியில படுக்க மாட்டேன். நான் இங்க படுத்தனா நானா உருளைக்கு அங்க படுப்பேன். அங்க படுத்தனா மண்ணுக்கு தாங்க வருவேன். என் பொண்டாடி இருந்து போட்டு வருப்பேன். நீங்க 3 பேர் வந்தீங்க. பொண்டாடி சொல்லி வை.
இருக்குல்ல, சரி வீட்டு வேலை செய்யக்கூடியவன். என் பேரு தான் ராஜம் சொல்லுவாங்க. சரி எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது. சரி என் புருஷன் பேரு தான் முத்தையன்னு சொல்லுவாங்க. சரிதான் ஆனா எங்க 2 பேர்த்துக்குமே குழந்தை கிடையாது. ஆனா என் மாமா கோபக்கார மனுஷன் காலையில கஞ்சி கொண்டு வாடின்னு சொல்லிட்டு சரி போயிருக்காரு. எங்கதான் போனாரு, என்னதான் ஆனாரு தெரியல. என் புருஷனை பாத்தீங்களா? ஏமா என்ன இந்த பக்கமா வந்தா வந்தாரு? எடுத்து வச்ச பாரு ஏமா. ஆமா அங்க இருக்கிற பாரு. அப்படியா? ஆமா ஆமா கஞ்சி கொண்டு வர சொல்லிருக்காரு. ஆமா ஆமா கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். கஞ்சி காரஞ்ச கொண்டு எங்க குரல கேக்குது ஆளுக்காரமே அந்த கொஞ்ச நேரத்துல படுக்கவனா காட்டேரி குஞ்சு பொறிச்சு முட்டை போட்டு படுது. என்ன தெரியல, ஒரே வெயிட்டா இருக்குது. காட்டேரி என்ன முட்டை இருக்குதா? ஏன் பொறிச்சு? என் பொண்டாட்டி போட்டு எங்க வர யாருக்கிட்ட பேசுகிற? நான் உன்னை விடுவேன். நாளை பின்ன அந்த பொண்ணு உதவுறதுல உனக்கு மாடி அடிக்கிறீ. நான் யாருக்கிட்ட நினைச்சுக்கிறேன்? நான் ஆம்பளை சிங்கம் இல்ல. நீங்களா? ஆம்பளை சிங்கம் இல்லதான். நீதான் சொல்றேன் ஆம்பளை சிங்கம் இல்லன்னு. எப்படி ரவுடியா வச்ச? ஆமா ஆமா பார்த்தேன். இப்ப பாரு. சரி ஒரு ஆம்பளை அடிக்கிற மாதிரி கூடாது.
மண்டை உடைக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பேச்சு மறுக்க சொன்னேன். அது ஏந்து போட்டு அடிக்கிறாள். ஒரு மறுப்பு வருது. சரி சரி, நீ இனிமே பாரு, அடிப்பா பார்ப்போம். மூச்சு வாங்குதுப்பா. முன்னாடி மூச்சு வாங்குதுப்பா. ஏண்டா இன்னைக்கு என்ன வித்தியாசமா ஒரு கேமரா பண்ண முன்ன சொல்லி விட்டாங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ என்னாச்சு நீங்க அழுகுறா? மேல அழுகுறா. இவன் என்ன தெரியாத வச்சா இந்த ரத்தமான குடிகார போட்டு என் வீட்டை சுத்தி பேட வச்சா. நாத்து கண்ணே பொட்ட நாத்து கண்ணே என்ன பண்ண பார்க்காத இந்த குடிகார போட்டு என்ன அம்மா விட்டு இந்த குடிகார போட்டு என்ன குண்டா விட்டு அங்கதான் பைனான்ஸ் கொடுப்போம். பார்த்து பைனான்ஸ் கொடுக்குறாங்களா? எனக்கு இந்திய அரக்காணி, உனக்கு இந்திய அரக்காணி, எனக்கு அவசரப்படாத. அதுக்கு மேல வரமாட்டா. இந்திய அரக்காணி ஐயோ எனக்கு மஜா இருக்காடி. எனக்கு மஜா இருக்காடி. எனக்கு மாதம் இருக்கா காணியே. எனக்கு மஞ்சத்த வந்த வண்டி. எனக்கு மஞ்சத்த வந்த வண்டி. என்ன போற போற நாய், அட இறந்த நாய், அட காடு நாய்,
அட கரப்போக்கடை அட நாடுங்க ஒன்னா ஒரு பொட்டை குடிகார சொட்டைய பொட்டைக்கு மூணாம் தரமா என்ன கட்டி கொடுத்தது சங்கமாக நாய் டேய் மூணாம் தரமா கேட்டுங்கம்மா மூணாம் தரமா வயசுக்கு வந்து 25 வருஷம் அந்த கை நானு டேய் அப்புறம் அசிமா கேட்க எல்லாரும் சங்கமாக்கி உனக்கு இது கூட எத்தனை கல்யாணம் நடந்தது? எனக்கு இதுக்கு முன்ன 2 கல்யாணம் நடந்து போயிடுச்சு. எங்க போனாலுங்க? எங்கடா போனாங்க? பொண்டாட்டி அவ கை போட்டா. எங்க போயிட்டாங்க? பொண்டாட்டி எங்க? பொண்டாட்டி தலை விரிச்சு மூட்டாரு. ரெண்டாவது பொண்டாட்டி? ரெண்டாவது படி எக்ஸ்போர்ட் கம்பெனியாரு. மூணாவது பொண்டாட்டி? இப்போ இவர் ஈத்து முன்னாடி பாத்துங்க. யாரு? எல்லாம் உட்கார்ந்து. அவருக்கு கை காட்டும் போதே தெரிஞ்சு. அவருக்கு முன்ன உட்கார்ந்து போதே தெரியும். அவரையா? ஆமா. என்னாடி கஞ்சி எடுத்தாலும் ஒரு கேள்வி தான் கிடைச்சது. வீட்டுல இதான் நடக்குது. உண்மையா நான் சொல்றேன். வீட்டுல போய் இருந்து போவாங்க, வீட்டுக்காரர் குடிச்சிட்டு சாப்பாடு கொடுமான்னு ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. இழுத்து போட்டு குத்து 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 வீட்டுக்காரன் குத்துட்டியா ஐயோ அக்கா ஓடியா ஓடியா வரவன் என்ன நினைப்பான், ஐயோ பொண்ணாட்டி போட்டு அடிக்கிறான்னு சொல்லுவான். இவன் உதவானது புள்ள என்ன மாரி வாங்கி நான் எனக்கு வெளியே தெரியுது, அண்ணன் வெளியே சொல்லலை. அதான் எத்தனையோ பேர் வெளியே சொல்லாதான் உட்காந்துக்கிறாங்க. பொண்டாட்டிக்கிட்ட அடிவாங்க நல்ல நண்பர் இருக்கிறாங்க. மூச்சு உறக்காதீங்க. அதெல்லாம் கேட்டாங்க ஒண்ணு இல்ல அப்பத்தியா அப்படியே ஒத்திக்கிறார். பொண்டாட்டிக்கிட்ட உதவ வைக்கிறார் போல. என் கூட லிஸ்ட் என் லிஸ்ட் போல சூப்பர். நான் கை கொடுங்க. அண்ணி அடிக்கிறானே நெஞ்சில் ஒதுக்குது இல்லை சொல்லிட்டுப்பா. நெஞ்சில் ஒதுக்குமா இல்லாது அதையும் சொல்லிட்டு என்னடா இப்ப தாலியை கட்டுட்டு இவன் என்ன அடக்க உடக்குனா அப்படி ஒரு அடக்க உடக்கு நான் யாத்தா வீட்டுல வயசுக்கு வந்து இவன் சொல்றான் 25 வருஷம் இருந்த நான். இவன் தங்கச்சி இவன் அக்கா இருக்கிறாளே எனக்கு 20 சவரம் நகை போட்டு இந்த தங்கம் வாங்கி நாய்க்கு 20 சவரம் நகை போட்டு இந்த தங்கம் நாய்க்கு மூணாம் தரமா கட்டி கொடுத்தாங்க. ஒரு நகை கூட கிடையாது அம்மா. ஒண்ணா உடச்சி 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 குடிச்சிட்டு வெறும் தாலிதான் வச்சிருக்காங்க. இந்த குடிகார போட்டு கட்டினா என்னம்மா பாடுபட்டேன். 10 பவுன் நகையை போட்டு இவன் அக்கா இருக்கிறாளே வயசுக்கு வந்து விட்டா விடுங்க கேட்டா கேளுங்க, நீங்களே கேளுங்க. இவன் அக்கா காரி வயசுக்கு வந்து ஒரு வருஷம் அந்த சக்காத்துக்கு என் 10 பவுன் நகையை போட்டு பக்கத்துல கட்டி கொடுத்தேன். இவன் தங்கச்சிக்கிறாளே சக்காத்துக்கார கேளுங்க வயசுக்கு வந்து விட்டா விடுங்க கேட்டா கேளுங்க, நீங்க அழுவீங்க. அவன் வயசுக்கு வந்து கரம் ஏறிக்கணும் 6 மாசம் அந்த சக்கல் பேச கிடந்து அவளுக்கு 10 பவுன் நகையை போட்டு அவளை பக்கத்துல கட்டி கொடுத்துற இவன் பக்கத்து விட்டே கட்டி கொடுத்துட்டு அச்சா ஒண்ணுமே இல்லாத மோன மூக்கத்து இல்லாத இந்த தங்கம் வாங்கினாலே காவரி மூக்கத்து வாங்கி மாட்டிக்கின்னு வெறும் தாலியை போட்டுக்கிற மாதிரி இந்த 4 நாள் தாலியை கட்டிட்டு இவன் என்ன சொல்றானா பொழுதுபடா பொழுது விடிஞ்சா குடிச்சிட்டு வந்து உனிய வச்சு அடிக்கிறான், படுக்க வச்சு அடிக்கிறான், அடக்க வச்சு அடிக்கிறான், நிமித்தி வச்சு அடிக்கிறான், இவன் சாட்சி வச்சு அடிக்கிறான். இவன் சாட்சி வைக்கிற வாழ்வானா இவன் சாரா கடை குடிக்கிற பட்ட வாழ்வான் குடிக்கிற பட்ட இந்த 4 நாள் தாலி கட்டிட்டு அம்மா அடி வாங்குறது நான் அடி வாங்கலாமா 2026 நம்ம வாங்கலாமா இப்ப இவன் ஆனா ஒன்னா தாலி கட்டிட்டு வந்து குடிச்சு ஒன்று அடிப்பான். நான் எம்மா நாள் வாங்கிக்கிறது டேய் இந்த குடிக்கிற பட்ட என்ன பாக்குறேன் அவன் மூஞ்ச திருட்டு பையன் போய் பாக்குறாங்க. திருட்டு பையன் பாக்குறாங்க. என் ஊருக்கு டிராமா ஆட வந்தான். எங்க அம்மா இட்லியில போட்டுருந்தாங்க. எங்க அம்மா இட்லி நல்லா பொச இருக்குதுன்னு நல்லா ஊத்தாத்துன்னு நக்குனிய நக்காரி நாய நீதான் நக்குன. டேய் எங்க அம்மா இட்லியில கருவாட்டு குழம்பு ஊத்தி நல்லா இருக்குது நக்கல. அம்மா இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அம்மா கோயிலுமா ஒண்ணுதான் கேட்கணும். இல்ல நீ ஒரு பொண்ணை பார்த்தவங்க தான் இந்த தேவிடியா முன்ன சொல்றத என் அக்கா வயசுக்கு வந்து 2 வருஷம் அது அதிகம். என் தங்கச்சி வயசுக்கு வந்து 6 மாசம் அது அதிகம். 25 வருஷம் கம்மி. 25 வருஷம் அம்மா பத்தினி பரதக்தி உத்தமி ஓம் சக்தி. ஆமா ஆம்பளை மூஞ்ச பார்க்க மாட்டேன். கீழே குனிஞ்சு தான் பார்ப்பேன். கீழே குனிஞ்சு பார்ப்பேன். ஆமா நீ ஆனா உன சந்தேகப்படுற, நீ அவங்ககிட்ட பேசுறன்ற, பால் ஊத்து போன பால்காரன் வச்சுக்கிறன்ற, கடைக்கு போன கடைக்காரன் வச்சுக்கிறன்ற, யாருகிட்ட பேசுறேன்னு அவனை வச்சுக்கிறேன் இவனை வச்சுக்கிற சந்தேகம் பிடிக்கிறான். இவன் சந்தேகம் பிடிச்ச வாழ்வு வானா பிடிக்கிறாம்மா பிடிச்சி அடிக்கிறேன் வாழ்வு ஏற்பட்ட
ஈட்டு போட்டு என்ன குத்துன்னு குத்திட்டு அவ கிளம்பி தாலி எடுத்து போட்டு ஏண்டி டேய் ஆமா ஆமா சப்போர்ட் உனக்கு அம்மா சொல்லு அம்மா 2 குண்டு ஒரு நாண கூட மாட்டி வச்சுட்டு அதையும் புடிங்கி வச்சுட்டா படுது ஏம்மா போங்கண்ணா சாந்தி அங்கே உட்காரு அவங்க கிடைக்காது ஏம்மா ஏம்மா இருவன் அது யார் உங்க அம்மாவா மாமியார மாமியாரோ ஐயோ என் தெய்வமே ஒன்ன மேல பொண்ணு கொடுக்குற போது ஏம்மா மாமியா உன் பேரை கொடுத்தாங்க ஆமா எனக்கே இந்த நிலைமைனா உங்க வீட்டுக்காரர் எந்த நிலைமை குடிக்க போறது புண்ணி ஆகுமா நீ என்ன வேலை செய்யறோ அதே வேலையை அவ செய்யற எங்க உங்க வீட்டுக்காரர் எப்படி அடிக்கிறியோ அதே வேலை நீ கத்து கொடுத்துட்ட மாமியார நீ மகனேஷா இருப்ப ஊருக்கு 2 பொண்ணு இருந்தா போற உங்க பொண்ணு மாரி ஊரு 2 கலகலகன்னு அது கூட ஏன் வர போற கார்த்தி மாசம் வந்துடு உனக்கு சீமந்த எடுத்து வந்துடுறேன் அண்ணே சொல்லுமா வணக்கம் 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 ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் 10 ஆண்டு இருந்தார் உண்மையாக இப்ப 6 மணி போட்டி வாசிக்கிறாரு ஒரு நல்ல கலை மன்னன் இவரு மாரி ஒரு பாடகர் எங்கேயுமே இருக்க மாட்டார் நல்ல குரல் நல்ல சங்கீதம் எல்லா தொழிலும் அவர் ஐயாவுக்கு தெரியும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் 10 வருஷமா அதனால அப்படியேப்பட்ட தலைவருக்கு ஐயா வணக்கம் தலைவர் வணக்கம் 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 சொல்லுப்பா ஒரு பெருமனுஷன் நீங்க தான் சொல்லணும் சரி சரி என்ன ஒரு உதவி தலைவர் என்னப்பா என்னப்பா என் பொண்டாட்டி கூட்டி வைக்கணும் அந்த வேலை செய்யாத இருக்கணும் செய்தலாம் தப்பா ஏமா மாமா சண்டை சாடி இருக்கும் ஆம்பளை அடிச்சா அடியும் அருப்பு அறுத்த அருவாவும் ஒரு காயம் மாமா கொண்டா கொண்டா ஏதோ ஒரு பெருமனுஷன் நீ எங்க கம்பெனில பெருமனுஷன் ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் ஆமா 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 நீ தலைவர்னா இப்படிதான் இருக்கணும் சொல்லுங்க அண்ணா அடிச்சாலும் நான் இருக்கும் கேக்குறீங்க பாதுகாப்பு கொடுக்க சொல்றேன் காட்டுற வாட்டமே சரியில்லையே அண்ணா இப்ப நீங்க 2 பேரும் சமாதானமா சரி நீ கம்முனு ஒரு பெருமனுஷன் தலைவர் சேர்த்து வேணும் தாலி நீ போட்டு போறீங்க ஓ பட்டாயம் பேர்ல ஒரு பயிர் வச்சுட்டு போறாரு இதான் பக்கத்துல அடிக்கிறான் அடிச்சு போட்டு எப்படி வைக்க வச்சு பாருன்னா அவர்கிட்ட காட்டுறிய அப்படின்னா லோன் போட்டுட்டாங்க அதுக்குதான் ஒரு லோன் போட்டு சிரிச்சுங்க பெரிய மனுஷன் அவரு நீ காட்டை பார்த்து எப்படி ஊது செய்யுங்க பரவாயில்ல சரி இந்த மாதிரி கண்ண பண்ண நான் பாத்துக்க மாட்டேன் தாய் கட்டிக்குமா இனிமே குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு இனிமேல் அடிக்க மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் மாமியார உன் பொண்ணு நான் அடிச்சேன் நானு இதோட 500 நாள கை கலெக்டர் பின்னாடி காட்ட வாங்கவே சரி கேட்ட ஹலோ ஹலோ டேய் வா மணி அவன் சீக்கிரமா சாப்பாடு போடு பசி அண்ணாவை தட்டு போடு அடக்க உடக்கல என்ன மாதிரி இருக்கணும் புருஷனுக்கு எப்படி சாப்பாடு போடுறதுன்னு என்ன பார்த்து கத்துக்குங்க சொல்ல அம்மா எங்க சின்ன மாமியார் பக்கத்துல இருக்கு பெரிய மாமியார் இந்த பக்கம் உட்காருமாம்மா. என்ன பண்ணுமா கையை நான் கழுவுக்கிறேன் காலை நீ கழுவு ஆமா இப்ப பேண்ட் வந்து நான் காலை ஆனால் தேய்ச்சி கழுவு தேய்ச்சி கழுவு இங்க என்னாடி மயில தண்ணி ஊத்துறேன் தேய்ச்சி நல்லா தேய்ச்சி கழுவியா தெளிக்கிறா பாரு தண்ணி தெளிக்கிறா பாரு ஆமா தாண்டி உனக்கு பிடிக்குது ஆமா காசு 1000 ரூபாய் கொடுத்தேன் தலைவர்கிட்ட கொடுத்துட்டேன் உள்ள தலைவர்கிட்ட யோ லோன் காசு கட்டிட்டியா லோன் காசு ஆமா நீ லோன் காசு கட்டுறியோ எந்த காசு கட்டுறியோ எனக்கு தெரியும் நீ கொடுத்த காசு பத்தல குழம்பு ஜலத்து காசு கிடையாது அதனால உனக்கு பிடிக்குமேன்னு பழைய கஞ்சியும் பச்சை மிளகாய் கொண்டு வந்துருக்கு ஆமா இந்த மிளகாய் யாருக்கு இது இந்த மிளகாவா ஊர் தலைவருக்கு இதா
உலக்கா அவனை இட்டு ஆமா வீட்டுல தேர்தல் போட்டு வச்சுக்கிறாரா பரவாயில்ல மரகாணி போட்டு பாருங்க நீட்டு மிளகா பரவாயில்ல பரவாயில்ல உட்காரு உனக்கு பிடிக்குமே கொண்டு வந்திருக்கேன் ஆமா நல்லா நுனிய கடி நுனிய கடியா நுனி நாளை கடிக்கிட்டு கடியா கடிச்சியா என் புருஷன் நல்லா கடிப்பாரு கடிங்க உப்பு இருக்கா பாக்குற உப்பு உப்பு பாக்கணுமா சாமியா நல்லா கடிய அடியோட கடி நல்லா கடி இன்னொரு மிளகா இது யாரு காத்தூர் மிளகாவா இது முத்தண்ணு மிளகாவா பரவாயில்ல நல்லா கடியா அடியோட கடிய முதல்ல நல்லா கடி கடிக்க புருஷன்தான் மாமா ஏன் சோத்துல மேல குதிக்கினேன் இல்ல காத்து போட்டீங்க அத ஒரு சலம் சலிட்டேன் சாப்பாடு புள்ள வாங்கன்னு சொல்லிட்டேன் மாமா சாப்பாடு போனா யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஆமா ஆமா ஊருக்கு ரெண்டு சரி ஆமா ஆமா எங்க ஏஜி போறாங்க அடிக்கடி அதை விளக்கமா கேளுங்க. ஏமா அது மூத்திரம் உள்ள பேய் போவா அதான் தண்ணி அதிகமா குடிக்காத மூத்திரம் வரும்னு சொல்லி கேட்க என்ன வசியம் பண்ணவாய்
ஒண்ணு எந்த பொட்ட சூத்துல சின்ன மகாராஜா அவன் பேர் மயிரவன் அவன் பேசாத அவன் ஒரு பொம்பளை புராட்சி பொம்பளை பார்த்தா ஒரு நாலு பேரை நான் பெருக்கிட்டே போனேன் என் இடுப்பு பிடிச்சி கிள்றான் தொடப்பட தலைமை அடிக்கல அவனை கண்ட செருப்பத்து வெள்ளுடுங்க அங்கே வசந்தம் அழைத்தது இந்த பெண்ணை யாருக்கும் தெரியாமல் 16 ஆண்டுகளாக வளர்க்க வேண்டும். இந்த குழந்தை பிறந்த நேரம் நாட்டுக்கு ஆகாது. இந்த நாடு அழிந்து போய்விடும். அதனால் இந்த குழந்தை நீங்க அங்கே வளர்க்க வேண்டும். இந்த குழந்தை பேர் இந்த குழந்தைக்கு அழகான பெயர் வச்சிருக்கோம். மாயாவதி. ஆமா. 16 ஆண்டு முடிஞ்சுதான் வந்திருக்கிறார். ஆமா. அது வேற உண்மை சொல்லக்கூடாது. இந்த குழந்தைக்கு தாய் தந்தை நீங்கள் இருவரும் சொல்லி வாழ்க்கிறோம். யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த குழந்தைக்கு வாழ்ப்பது நானும் என் அண்ணனும் வருவோம். அப்போ இந்த குழந்தை 16 ஆண்டு காலம் கழித்து இந்த குழந்தை அப்படியே கொடுக்க வேண்டும். நினைவிருக்கட்டும். இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் உங்கள் இருவர்களை அந்தரத்திலே கொண்டு வந்தார்கள். இந்த குழந்தை வளர்ப்பதற்கு
சண்டை